இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். திமுகவுடன் தொகுதி பங்கீட்டை முன்கூட்டியே முடிக்க நினைத்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கடந்த ஆண்டு நவம்பர் 22 மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் ஷோடங்கர், தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட 5 பேர் குழுவை அமைத்தார். இக்குழுவினர் கடந்த டிசம்பர் 3 முதல்வர் ஸ்டாலினுடன் பேசினர். காங்கிரசுக்கு 70 தொகுதிகள், ஆட்சியில் பங்கு என கிரிஷ் ஷோடங்கர் தெரிவித்துள்ளார். இதை சற்றும் எதிர்பார்க்காத ஸ்டாலின் கிரிஷ் ஷோடங்கருடன் பேச மறுத்துவிட்டதாக தகவல் வெளியானது. அதன்பின் கடந்த 28 டெல்லியில் லோக்சபா எதிர்க்கட்சித் தலைவர் ராகுலை திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி சந்தித்து பேசினார். அப்போது ஆட்சியில் பங்கு, 41 தொகுதிகள், உள்ளாட்சியில் 20% ஒதுக்கீடு என்பதை ராகுல் வலியுறுத்தியுள்ளார். ஆட்சியில் பங்கும் அதிக தொகுதிகளும் கொடுக்க வாய்ப்பே இல்லை என கனிமொழி மறுத்துவிட்டார். ஆட்சியில் பங்கு இல்லாவிட்டாலும் கடந்த 2021 கொடுத்த 25 தொகுதிகளை விட கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்பதை காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது. இதனால் கடந்த 1 சென்னை வருவதாக இருந்த காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் பயணம் தள்ளி வைக்கப்பட்டது. திமுக காங்கிரஸ் இடையே எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. கூட்டணி கட்சிகளுடன் பேச விரைவில் குழு அமைப்பதாக முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். காங்கிரசுக்கான தொகுதிகள் இறுதி செய்யப்பட்டால் அது பற்றி அறிவிப்பு வெளியிட காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வேணுகோபால் திட்டமிட்டுள்ளார். தொகுதிகளை முடிவு செய்வதில் சிக்கல் நீடிப்பதால் சென்னை வருவதாக இருந்த வேணுகோபாலின் பயணம் 2வது முறையாக தள்ளி வைக்கப்பட்டுள்ளது.